உங்களில் அநேக கடந்த எபிசோட்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆவியானவர் நம்மை எப்படி தம்முடைய அருட்பணிகளினாலே ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து யோசித்து கொண்டு வருகிறோம். உணர்த்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர், உதவி செய்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், ஆவியின் கனியால் அலங்கரிப்பவர். இப்பொழுது நாம் பார்ப்பது 6வது, வரங்களினால் முடிசூட்டுபவர். ஆவியின் கனியால் அலங்கரிப்பது என்பது என்ன? ஆவியின் வரங்களினால் முடிசூட்டுபவர் என்பது என்ன? ஆவியின் கனி என்பது 1, சுவைகள் 9 என்று சொன்னோம். இதில் ஆவியின் வரங்களினால் நம்மை முடிசூட்டுபவர் என்று சொல்லும்போது இது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. The abilities of the Lord Jesus Christ is the gifts of the Spirit என்று சொல்கிறார்கள். அப்படி ஆவியின் வரங்களினால் அலங்கரிக்கப்படுகிறோம். ஆவியின் வரங்கள் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நாம் அதை தெளிவாக வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்தின் பின்பகுதியிலேயும் ஆவிக்குரிய வரங்களின் பட்டியல் தொடர்கிறது. அதாவது 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். அதோடு கூட ரோமர் 12வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யாத்ராகமத்தில் பெசலேயலை குறித்து வாசிக்கின்ற பகுதிகளில் இந்த ஆவிக்குரிய வரங்களின் பட்டியல் ஒரு பெரும் தொடராக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை என்று 1 கொரிந்தியர் 12:1 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த ஆவியின் வரங்களை பெற்றிருப்பவர்கள் எதற்காக அதை பெற்றிருக்கிறார்கள் என்றால், வாசிக்கிறேன் பாருங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இட்ஸ் given ஃபார் காமன் குட் என்பதுதான் சரியான பொருள். அதோடு மட்டுமல்லாமல் இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் என்று ஒருவனுக்கு வேறொருவனுக்கு என்று வரங்கள் அந்த குறிப்பிட்ட மனிதன், நீங்களோ நானோ, என்ன நோக்கத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோமோ, நம்மை கொண்டு என்ன சாதிக்க விரும்புகிறாரோ, அதற்கு என்ன வரங்கள் அவசியமோ அவைகளை நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு இருக்கிற வரங்கள் எதுவோ அது எனக்கும் இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தமோ அவசியமோ கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் தாளந்துகளின் ஓமைகளிலே வாசிக்கிறபடி அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவனுடைய உண்மைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்ட வரத்தில் நான் உண்மையாயிருந்து உக்கிரானத்துவத்தை கடைபிடித்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது இன்னும் எனக்கு என்ன வரம் தேவையோ அதை கூட்டி கொடுக்கிறார். ஒரு பணித்தளத்தில் நடந்த செய்தி என்ன தெரியுமா? அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து, அவர் தனிப்பட்ட மனிதனுடைய தேவையிலே பங்கெடுத்து அவர்களுக்கு செய்கிற கிரியைகளை குறித்து சொல்லி முடிக்கிறார்கள். முடிக்கும் போது 13 வயது வரைக்கும் பேசாமல் இருந்த ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு டீனேஜர் கேர்ளை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த பிள்ளையை பேச சொல்லுங்கள், அப்பொழுது இந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நடுக்கத்தோடும் பயத்தோடும் தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சில நொடிகளிலே ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த பிள்ளையினுடைய காதிலே கை வைத்து, வாயிலே கை வைத்து ஜெபித்துவிட்டு ஒரு வேத வசனத்தை சொல்ல சொல்ல அந்த பிள்ளை மராத்தி மொழியிலே அந்த வசனத்தை அப்படியே கிளிப்பிள்ளை சொல்லுவது போல சொன்னான். என்ன சொன்னார்கள்? அடுத்த வாரம் இதே நேரத்தில் இங்கே வருவோம், இதே கிழமையில், அப்பொழுது இவள் சரளமாக பேசுவாள். ஆக அடுத்த வாரத்தில் அவர் வரும் பொழுது
பெரும் கூட்டமே கூடியிருக்கிறது. காரணம் என்ன? மத்தியில் அந்த டீனேஜர் கேர்ள் அமர்ந்திருக்கிறான். என்ன சொல்ல வருகிறேன்? கொடுத்த வரத்தில் உண்மையாயிருந்த மிஷனரிகள் வெட்கப்படாதபடிக்கும் அந்த இடத்திலே கிறிஸ்துவின் ராஜாங்கம் நிலைநாட்டப்படும்படிக்கும் ஆண்டவர் இல்லாத வரத்தை பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுத்து தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி தம்முடைய ராஜாங்கத்தை கட்டினார். ஆக அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவியின் வரங்களினால் முடிசூட்டுபவர். ஆக இல்லாத வரத்தை குறித்து கவலைப்படாதீங்கள். அவர் கொடுத்திருக்கிற வரத்தை வளப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். அப்பொழுது கூட்டி கொடுக்கப்படும். கையிலே வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்காக ஊருக்குள்ளே போவது போல இல்லாதபடிக்கு இருப்பதை பயன்படுத்துவோம், இல்லாததையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆவியினால் முடிசூட்டுவாராக. ஆமென்.